திமுக அப்படின்ற கட்சிக்கு எந்த இடத்துல இருந்து எப்படிலாம் ஆதரவு வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு யாரெல்லாம் நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்றது கைவந்த கலை. அப்படிதான் திமுகவோட பல பேரை பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வைகளை இன்ன வரைக்கும் மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. அதில் பொதுமக்கள் எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வாங்கின காசுக்கு மேலே கூவுறாண்டா அப்படின்னு ஒரு நபரை பார்த்து வச்சாங்க அப்படின்னா அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்று வரை நடுநிலையாளர் பத்திரிகையாளர் அப்படின்னு இருக்கக்கூடிய திரு செந்தில்வேல். இந்த செந்தில்வேல் எப்பயுமே திமுகவுக்கு முடிஞ்ச வரைக்கும் முட்டெல்லாம் இல்லை, முரட்டு முட்டு கொடுப்பாரு. இவர் கொடுக்கக்கூடிய முட்டெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விசுவாசி திமுக தலைமைக்கு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு முரட்டு முட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் திமுக குறித்து வந்தாலும் அந்த நேரம் வாய முடிடுவாரு. ஆனால் திமுகவுக்கு எதிராக யாராவது ஒரு கருத்து பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட கொலையடி சண்டை விட மோசமான சண்டைக்கு போயிடுவார். எப்படி நீங்கள் பேசலாம், திராவிடம் என்னெல்லாம் செஞ்சது தெரியுமா, திமுக என்னெல்லாம் செஞ்சது தெரியுமா அப்படின்னு வரு. இதில் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, எப்படிடா ஒரு மனுஷன் இன்ன வரைக்கும் ஜேர்னலிஸ்ட்னு போட்டுக்கிட்டு எல்லா திமுக மேடைகளையும் பங்கேற்பார், ஆனால் ஊடகத்தில் பங்கேற்கும் போது மட்டும் அவரை நடுநிலையாளர், மூத்த பத்திரிகையாளர் அப்படின்லாம் போடுவாங்க. சமீபத்தில் அவர் பேசின ஒரு விஷயம்தான் ஒட்டுமொத்த ஐடி ஊழியர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் உலகத்தை படைச்சது திராவிடம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு கரண்ட்டுக்குள்ளே கை வைக்கிற மாதிரி ஐடி ஊழியர்கள் எல்லாருமே அவங்க தட்டில் போட்டு சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அது கருணாநிதி போட்டது, அந்த சாப்பாடு உண்மையிலேயே கருணாநிதி அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இவங்க எதுக்கு இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க, யாருக்கு, டிவிக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே இவங்க எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கொஞ்சம் கூட சிரிக்காமல் கூச்சமே இல்லாமல் கருத்துக்களை பதிவு பண்ணார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பலருமே, படித்த நபர்கள், இளைஞர்கள் எல்லாருமே செந்தில்வேலை கொத்து புரோட்டா போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் படித்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிப்போம், நீங்கள் ஈஸியாக இது இன்னொருத்தவங்க போட்ட பிச்சைன்னு சொல்லுவீங்களே, நீங்கள் தாங்க மித்தவங்க போடுற பிச்சையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நாங்கள் இல்லைன்னு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. இந்த செந்தில்வேல் இருக்கார் இல்லையா, என்னங்க நீங்கள் திமுகவுக்கு சொம்படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் சொம்பு இல்லை, இந்த மாதிரி திராவிட கட்சிகளுக்கு நான் அண்டாவே தூக்கிட்டு வருவேன். திராவிடம் இல்லை அப்படின்னா நம்மளாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது, சாப்பிட்ருக்க முடியாது, தூங்கியிருக்க முடியாது, மூச்சு கூட விட்டுருக்க முடியாதுங்க. எல்லாமே இங்கே திராவிடம் தாங்க. நீங்கள் வேலைக்கு போனால் திராவிடம், கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா திராவிடம், நீங்கள் படிச்சிங்கன்னா திராவிடம், மார்க் வாங்கினீங்கன்னா திராவிடம், நீங்கள் தண்ணி குடிச்சா கூட திராவிடம் இல்லைன்னா நமக்கு தண்ணியே கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் திக கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சூர்யா சேவியர் நினைக்கிறேன் அவர் பேர், அவர் சொல்லியிருக்காரு, திராவிடம்னு ஒன்று பிறக்கல் அப்படின்னா நம்மளாம் இட்லி தோசையை சாப்பிட்ருக்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுமைக்கு தள்ளப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு இது எல்லாமே திராவிடம் வந்ததுனால தான் நமக்கு எல்லாமே கிடைச்சிது, இல்லைனா நமக்கு மட்டும் அது எல்லாத்தையும் அழிச்சிருப்பாங்க, நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, எப்படியோ திராவிடம் வந்துச்சுங்க அதனால தான் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா கேட்குறதுக்கு யாரும் கிடையாது இல்லை, நம்ம என்ன வேணாலும் கதை சொல்லலாம், என்ன வேணாலும் அளந்து விடலாம். இதில் இந்த செந்தில்வேல்ன்றவர் ஒரு தூய்மையான விசுவாசி. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வரை நீங்கள் பார்க்கவே முடியாது. தன்னுடைய முதலாளிக்கு இப்படி ஒரு சர்வெண்ட் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்க மாட்டான். நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு நடிப்பார், 20,000 ரூபா கொடுத்தா 2 லட்ச ரூபாய்க்கு நடிப்பார், 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 2 கோடிக்கு நடிப்பார். அந்த அளவுக்கு உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக உழைக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய முதலாளிக்கு. அப்போ அவரோட விசுவாசத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போ இது வரைக்கும் கொஞ்ச நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திராவிடம் இல்லைன்னா நம்ம படிச்சிருக்க முடியாது, திராவிடம் இல்லைன்னா நம்ம தூங்கி இருக்க முடியாது, திராவிடம் இல்லைன்னா நம்ம நகர கூட செஞ்சிருக்க முடியாதுங்க, எல்லாமே திராவிடம் தாங்க, இந்த உலகமே திராவிடம் தாங்க, திராவிடம் தாங்க உலகமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் இப்போ நெருப்பை தொடுற மாதிரி ஐடி ஊழியர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலையை ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஐடியில் வேலை செஞ்ச நபர்களுக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்க நபர்களுக்கும் தெரியும். அந்த ஐடி ஊழியர்களை அப்படி அழகாக சொல்கிறாரு, நீங்கள் ரவுண்டு தட்டில் போட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்களே, இந்த சாப்பாடு எல்லாமே திராவிடம் போட்டது, கலைஞர் போட்டது, அந்த இதுக்கு நீங்கள் துரோகம் பண்ணலாமா, நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்தணும், திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தணும், அதை விட்டுட்டு கூட்டம் கூட்டமாக போய் ஒரு அறிவில்லாத கூட்டத்துக்கு வாக்கு செலுத்துறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ செந்தில்வேல் அவர்கள் ஐடியில் வேலை பார்க்கல, அவர் யார்கிட்ட வேலை பார்க்குறாரு, எந்த வீட்டில் வேலை பார்க்குறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பத்திரிகை துறையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு வேலை செஞ்சார். இப்போ நேரடியாக திமுகவில் வேலை செஞ்சுக்கிட்டு பத்திரிகை துறையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐடி கம்பெனி ஊழியர்கள் எல்லாத்துக்குமே கலைஞர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே பல பில்டிங் கொண்டு வந்தாங்களாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்களாம், பல ஐடி கம்பெனிஸ் உள்ளே வர்றதுக்கு திமுக தான் மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சான். சரி, இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம், அந்த நேரத்தில் அமைச்சராக இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஐடி துறைக்கு அமைச்சராக இருப்பாங்க, இவங்க யாருமே ₹1 காசு வாங்காமல் நாங்கள் சர்வீஸ் மோட்டிவில் பண்ணுறோம், நீங்கள் எல்லோரும் வாங்க ஃப்ரீயாக போடுங்க, எங்கள் இளைஞர்கள் எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நீங்கள் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்தீங்களா?
அவன் கஷ்டப்பட்டு அவங்க அம்மா அப்பாவை வட்டிக்கு வாங்கி கடனை வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூலில் சேர்த்து கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூல்லேருந்து பாஸ் பண்ணி ஒரு காலேஜில் சேர்த்து அந்த காலேஜில் மார்க் கிடைக்குதோ கிடைக்கலையோ எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லி அரியர் வச்சு அந்த அரியரெல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு ஏக்கத்தில் பல மாடிப்படி ஏறி கம்பெனியில் ஏறி இறங்கி 10 ரிஜெக்ட் ஆகி 11வது ஒரு இடத்துல வேலைக்கு போய் அந்த வேலையில் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனால் அங்கே மேனேஜர் பிரச்சனை இருக்கும், கூட இருக்கிறவனே பிரச்சனை பண்ணுவான், கூட இருக்கிறவன் குழிப்பறிப்பான். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பத்தாதுன்னு இந்த தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு பாருங்க, இதை விட கொடூரமான மோசமான அரசியல் கார்ப்பரேட் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கேஷுவலாக கடந்து போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு மரணத்தை நோக்கி நகர்ற மாதிரி தான், நெருப்பு மேலே கத்தி மேலே நடக்கிற மாதிரி தினம் தினம் போகணும். இன்னைக்கு வேலைக்கு போகிறவன் நாளைக்கு வேலைக்கு போக முடியுமான்னு தெரியாது, என்னைக்கு வேலையை விட்டு தூக்குவான்னு தெரியாது, என்ன காரணம் சொல்லி தூக்குவான்னு தெரியாது. அங்கேயும் சாதிய பாகுபாடு, மத பாகுபாடு எல்லாமே இருக்கு. உங்கள் மேனேஜருக்கு உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களை பிடிக்கலன்னு வைங்க, அவன் அங்கே வைக்கிறது தான் சட்டம், அவன் என்ன நினைக்கிறானோ அதை பண்ண முடியும். ஆனால் அதை நேரடியாக பண்ண மாட்டாங்க, முதுகில் குத்துவாங்க, பின்னாடி மோதுவாங்க. இல்லை அமெரிக்காவில் கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய விதம் பிடிக்கல, அதனால உங்களை வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாம் கடந்து தினம் தினம் இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சி ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, மேனேஜரை சமாளிக்க முடியலான்னு பார்த்தா அமெரிக்காவில் எங்கேயோ தெரியாத ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவனோட முதலாளியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். இரவு நேரங்களில் கூட மெயில் அனுப்புவான், இரவு நேரங்களில் டீம்ஸில் கால் பண்ணுவான். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு சொல்லி ஓடி போய் ஒளிஞ்சு சத்தமில்லாத இடத்துல நின்று ஃபோன் அட்டன் பண்ணி பேசணும். நம்ம வேலைக்கு வரல, வீட்டிலேருந்து வேலை பார்க்குறோம், நம்மளை சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு எப்படியாவது நம்ம வேலைக்கு போய் நம்மளோட கமிட்மெண்ட்ஸை பார்த்துக்கணும். நம்ம குடும்பத்தில் நிறைய இருக்கும், அம்மா அப்பா இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, சகோதரிகள் இருப்பாங்க, இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லி எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் மேனேஜர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேனேஜர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கூலா ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பல பேர்கிட்ட அன்பை பெற்றுக்கொண்டு நீங்க சொல்லுவீங்க ஐடி ஊழியர்கள் எல்லாத்துக்கும் வாழ்க்கை கொடுத்தது இவர் தான் அவர் தானே. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு? என்ன நீங்க சொன்னாலும் சரி, அவன் ஜால்ரா தட்டினாலும் மேனேஜர் கூட அட்ஜஸ்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் அவன் உழைச்சு சாப்பிட்றான். தன்னோட 10 விரல்ல உழைச்சு கஷ்டப்பட்டு 10 விரல்ல காசு வாங்குறான். ஆனா நீங்க அப்படியே இருக்கீங்க. ஒரு கூட்டத்துக்கு என்ன தவறு செஞ்சாலும் அதுக்கு துணை போயிட்டு அதுக்கு ஜிங் சக் அப்படின்னு ஒன்று போட்டுட்டு நீங்கள் அந்த வேலைகளை பண்ணுறீங்க. நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? நானும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இன்றைக்கி அந்த கம்பெனியில் வேலையை விட்டு வெளியே வந்தவன் தான். ஆனால் எனக்கு தெரியும் எவ்வளவு வலியும் வேதனையும் அந்த இடத்துல இருக்கும், எவ்வளவு போராட்டமாக இருக்கும்னு. தினம் தினம் போராட்டமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சரியாக வேலை செஞ்சு சரியாக நேர்மையான முறையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு பின்னாடி ஒரு கத்தியை கொண்டுட்டு வந்துட்டே இருப்பாங்க. எப்படா உங்கள் கழுத்தில் கத்தியை வைக்கலாம், எப்படா உங்களை துரத்தி விடலாம் அப்படின்னு. அப்படி கஷ்டப்பட்டு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்காக அவங்க உழைச்சி ஓடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த சாப்பிட்ற சாப்பாடு இன்னொருத்தர் போடுறது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இது எதோட வெளிப்பாடு தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வரமாட்டாங்க அப்படின்ற உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் உங்களுக்கு வன்மத்தை கக்க முடியாம நீங்களா இதுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க, நீங்களா அதுக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற இடமா தான் இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் திரு செந்தில்வேல் அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஊடகம் கிடச்சிருக்கு, கேமரா கிடச்சிருச்சு, மைக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம்னு நீங்கள் நினச்சி பேசுகிறீங்க. ஆனால் பலமுறை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன மாதிரியான வேலைகளை பண்ணுறீங்க அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கவனிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் எப்படி மாற்றி பேசுகிறீங்க, எந்த இடத்துல வாயில் பிளாஸ்டர் போட்டு உட்காடுறீங்க, எந்த இடத்துல வாயை திறந்து பேசுகிறீங்க. சரி, இப்போ தமிழ்நாடு அரசு, அதாவது உங்களுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா உங்களுடைய கலைஞரின் அரசு, உங்களுடைய ஸ்டாலினின் அரசு, அவங்க இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஏற்றுப்போம், நீங்கள் சொல்கிற வாதம் ஒருவேளை உண்மைன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பல பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குல்ல, பல கொள்ளைகள் நடந்திருக்குல்ல, பல திருட்டு சம்பவங்கள் நடந்திருக்குல்ல, பல விபத்துக்கள் நடந்திருக்குல்ல, அது யாரோட அரசில் நடந்துச்சு? அப்போ அதுக்கும் திராவிடம் பொறுப்பேற்கணும்ல. இந்த விஷயத்துக்கு நல்ல விஷயங்கள் வந்தால் நாங்கள் கிரெடிட் எடுத்துப்போம், கெட்ட விஷயங்கள் வந்தால் நாங்கள் கிரெடிட் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் பாரபட்சமாக பேசுகிறீங்களா இல்லையா? நீங்கள் ஏன் இன்னமுமே இவ்வளோ பெரிய போர்வை இல்லைங்க கம்பளியை பொத்திட்டு இருக்கீங்க? பத்திரிகையாளர்னு தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க. நான் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்ல தலைவர்னே போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு விசுவாசமா நீங்க உழைக்கிறீங்க. உங்களை போல திமுகவுக்கு வெயில்ல வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு பாடுபட்டு இரவு பகல் தூங்காம உழைக்கக்கூடிய ஒருத்தன் இனிமேல் பிறந்துதாங்க வரணும். அப்படிப்பட்ட ஒரு திமுகவின் சொம்புன்னு சொல்லலை, நீங்களே சொல்லிட்டீங்க நான் அண்டாதான் அப்படின்னு. ஒரு டிபேட்ல நீங்க போய் தட்டி பார்க்கலாம் யூடியூப்ல, ஒரு டிபேட்ல நீங்க நேர்மையா பேசியிருக்கீங்களா? பாரபட்சம் பார்க்காம பேசியிருக்கீங்களா? விஜய் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு, அந்த வழக்குக்கு விஜயை சொல்றீங்க குற்றவாளி அப்படின்றீங்க. ஆனா உங்களுடைய 2G வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கு, அதுவே இறுதி தீர்ப்பு கிடையாது. இப்போ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் இது அப்பீல் போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க உங்களுடைய திமுக சார்ந்த நபர்கள் குற்றவாளிகள்னு. அது ஒரு விஷயம் தெளிவா புரியுது, பொதுமக்கள் எல்லாத்தையும் முட்டாளாக்கிடுவோம் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு காலம், மக்கள் எல்லாருமே ஏழ்மையில அறியாமையில வறுமையில இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது.
அறியாமை அப்படின்ற ஒண்ணை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வராங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெத்த தாய் தந்தையருக்கு அரசியல் சொல்றாங்க. குழந்தைங்க சொல்லுதுங்க, குழந்தைங்க சொல்லுது இவங்க எல்லாரும் தப்பு பண்றாங்க, நீங்க புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நேத்து பிறந்த குழந்தை சொல்லுது. இந்த மாற்றத்தை பார்த்து தாங்க முடியாம தான் கோபத்தின் வெளிப்பாடா கொப்பளிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. இன்னைக்கு ஐடி ஊழியர்கள் இருக்காங்கல்ல, எப்படி உங்க மேல அடி திரும்பி அடிக்கிறாங்கன்றத இன்ஸ்டாகிராமில் பார்க்க முடியுது, ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியுது, ட்விட்டரில் பார்க்க முடியுது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல தோணுது. நீங்கள் எவ்வளவு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்தாலும் மக்கள் மனசில் ஒன்று பதிஞ்சிருச்சுன்னு வைங்க, அதை மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. திரு செந்தில்வேல் அவர்கள் தொடர்ச்சியாக தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் திமுகவை காப்பாற்றணும், திமுக மேலே யாரும் கெட்ட பேர் சொல்லிடக்கூடாது, திமுகவை எதிர்த்து பேசினாலே நான் களத்தில் போய் சண்டைக்கு போயிடுவேன், அப்படி மாடு முட்டி தூக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் முட்டி தூக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இந்த முறை நீங்கள் நினைப்பது போல, எதிர்பார்ப்பது போல திமுக ஆட்சிக்கு வரல அப்படின்னா உங்களோட நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்க, பரிதாபமான நிலை. இந்த திமுக அப்படியே உங்களை அம்போன்னு கைவிட்டுரும். திமுகவை நம்பி போய் காணா போனவங்களோட லிஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு துரும்பு சீட்டு கூட கிடையாது. உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. அவங்கள காப்பாற்றி கொள்றதுக்கு தான் அவங்க எல்லாருமே தயாராக இருப்பாங்களே தவிர உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்லாம் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம பல விஷயங்கள் கேள்விப்படுறோம், ஏதோ காரு வீடு இதெல்லாம் பாதியில் நிற்குதுன்னு. அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கட்டும். ஆனால் தயவு செய்து பேசுவதற்கு முன்பாக 100 முறை 1000 முறை யோசித்து பேசுங்க. பொதுமக்கள் எல்லாரும் உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது.